ஹாய் கைஸ். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கான்டென்ட் கிரியேஷனை நான் ஃபுல் டைமாக பண்ணலான்னு இருக்கேன் ப்ரோ. அதுக்கு என்ன ஸ்கில் எனக்கு வேணும், எவ்வளோ நாலேஜ் எனக்கு இருக்கணும், எதெல்லாம் நாலேஜ் இருக்கணும். நான் இப்போ 95 ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் மாதம் ஆனால் நல்ல ஒரு சம்பளம் வருது. நான் என்னோட ஜாபை குவிட் பண்ணிட்டு இப்போ நான் கான்டென்ட் கிரியேஷனுக்குள்ளே வந்தால் இதை விட இங்கே அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியுமா? கான்டென்ட் கிரியேட்டராக இப்போ நான் ஆகுறேன்னா என்கிட்ட கண்டிப்பாக கேமரா வேணுமா, இல்லை வந்து நல்ல ஒரு ஃபோன் இருக்கணுமா, இல்லை மைக் குவாலிட்டிலாம் வந்து எந்த லெவலில் வாங்குறது, என்ன மாதிரி லைட்டு வாங்குறது, இந்த ஏசி இதெல்லாம் தேவையா? இது மாதிரி பல பேருக்கு பலவிதமான டவுட்டை என்னோட கான்டென்ட் கிரியேஷன் ஜர்னில நான் வரப்பலாம் எனக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். ப்ரோ நான் கான்டென்ட் கிரியேட்டர் ஆகலான்னு இருக்கேன், அதுக்கு என்ன ப்ரோ பண்ணணும், எப்படி ப்ரோ ஸ்டார்ட் பண்றது, அதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க ப்ரோன்னு சொல்லி பல பேர் சொல்லியிருக்காங்க. என்னால் முடிஞ்ச அளவு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக நான் எப்படி கான்டென்ட் கிரியேஷனுக்குள்ள வந்தேன், கான்டென்ட் கிரியேஷனில் ஆக்சுவலாக பணம் சம்பாதிக்க முடியுமா முடியாதா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எவ்வளோ எஃபோர்ட் போடணும், எவ்வளோ கன்சிஸ்டன்சியாக இருக்கணும்னு சொல்லி கம்ப்ளீட்டாக நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஒரு வீடியோவை நம்ம வந்து வீடியோன்னு சொல்லாமல் இதை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மாஸ்டர் கிளாஸ்னு சொல்லலாம். இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிக்கிறப்ப நீங்கள் 2026ல கான்டென்ட் கிரியேட்டர் ஆக போறீங்க. கான்டென்ட் கிரியேஷனுக்குள்ள தான் வந்து நான் ஒரு இன்கம் மணி மேக் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இதை கம்ப்ளீட்டா பாருங்க. இல்ல என்னோட ஃப்ரெண்டு பண்ணலான்னு இருக்கேன், ஜாப் பண்ணிட்டு இருக்கேன், சைடில் இதை பார்ட் டைமா பண்ண போறேன் அப்படின்னாலும் ஓகே, இல்ல ஃபுல் டைமா எடுக்க போறேனாலும் ஓகே, இல்ல பிசினஸ் நடந்தாலும் ஓகே. யாரா இருந்தாலும் 2026ல நீங்க டிஜிட்டல்ல வந்து உங்க ஃபேஸை காமிச்சோ காமிக்காமலையோ உங்களுக்குன்னு ஒரு பிரசன்ஸை நீங்க கிரியேட் பண்ணி அது மூலியமா மணி மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாஸ்டர் கிளாஸை ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். அதை எடுத்துக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அது ஒர்க் அவுட் ஆனதுக்கு அப்புறம் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஒர்க் அவுட் ஆகலனாலும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அது என்னன்றதை நான் கம்ப்ளீட்டா நீங்க பண்ற கமெண்ட்டை பார்த்துட்டு அப்கமிங்ல நான் ஒரு வீடியோவும் நான் பண்றேன். ஓகேவா? ஸோ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நான் எப்போ கான்டென்ட் கிரியேஷனுக்குள்ள வந்தேன் அப்படின்றத நான் சொல்றேன். 2022ங்க. ஓகேவா? 2022ல நான் காலேஜ் ஜாயின் பண்றேன். நான் வந்து என்ன பத்தி நான் சொல்லிட்டு அப்படியே நான் உள்ள வரப்ப தான் உங்களுக்கு புரியும். இவர் என்ன ப்ரோ இவர் ஏதோ கதை சொல்றாரு அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் ஒரு மிடில் கிளாஸுக்கும் கீழே, அதாவது வந்து அப்பர் மிடில் கிளாஸா லோவர் மிடில் கிளாஸ்னு நினைக்கிறேன். லோவர் மிடில் கிளாஸா இருந்தேன்னா இப்போ எப்படி ஓரளவு என்னோட இன்கம் எல்லாமே கொஞ்சம் ஓகே, முன்ன இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு கான்டென்ட் கிரியேஷன் தான் முக்கியமான காரணம். ஸோ அதனால தான் என்னோட லைஃப் ஸ்டைலில் இருந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ வந்து 2022ல வந்து நான் காலேஜ் ஜாயின் பண்ணுறேங்க. ஜாயின் பண்ணுறப்ப 2019ல 2020ல வந்து டிக்டாக் இருந்துச்சு. ஓகேவா? டிக்டாக் இருந்துச்சு. நிறைய பேருக்கு தெரியும். டிக்டாக்னு சொல்லி ஒரு ஆப் இருந்துச்சு. அந்த ஒரு ஆப்ல நான் காலேஜ் படிக்கிறப்ப நான் திரும்புறப்ப பிளாக் ஆச்சுன்னா கண்டுக்காதீங்க. நான் பேசுறது, நான் குடுக்குற வேல்யூ மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ வந்து 2022ல வந்து நான் வந்து காலேஜ் படிக்கிறேன். காலேஜ் படிக்கிறப்ப எல்லாருக்குமே என்னங்க ஒரு ஆசை இருக்கும். நம்ம கிளாஸ்ல இருக்க பொண்ணுங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். காலேஜ் படிக்கிறப்ப அந்த ஒரு டீனேஜ்ல எனக்கும் அந்த ஆசை இருந்துச்சு. அதனால நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, அதுக்கு முன்னாடி நான் டிக்டாக் பண்ணிட்டு இருந்தேன். டிக்டாக்ல வந்து இந்த லிப் சிங்க் பண்ணுவாங்கல்ல. ஒரு பாட்டு ஓடும். அத நம்ம வாய்ஸ் ஜஸ்ட் குடுத்து நம்ம ரியாக்ட் பண்ணுவோம்ல. அது மாரிலாம் வந்து டிக்டாக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வந்து நான் காலேஜுக்கு போனப்ப, இது மாரி நீ டிக்டாக்லாம் பண்ணுவியான்னு சொல்லி என்கிட்ட வந்து ஒரு சில கேர்ள்ஸ் வந்து காலேஜ்ல கிளாஸ் ரூம்ல இருக்கவங்க கேட்டாங்க. நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட என்னோட ஐடி குடுக்குறேன். ஓகேவா? அப்ப நான் வந்து என்னோட ஐடி வந்து சாக்கோ டி விக்கின்னு நெனைக்கிறேன். சாக்கோ டி விக்கின்னு சொல்லி ஒரு ஐடி நான் வச்சிருந்தேன். அதுதான் கடைசியா வச்ச மாரி ஒரு ஞாபகம். அந்த ஒரு ஐடிய வந்து நான் அவங்களுக்கு குடுக்குறேன். குடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க என்னோட ஐடிலாம் பார்த்துட்டு சூப்பரா பண்ற அப்படின்னு சொல்ட்டாங்க. சூப்பரா பண்ற அப்படின்னு அவங்க சொன்னோனயே, எனக்கு வந்து இன்னும் நம்ம வந்து நல்லா பண்ணணும். இன்னும் நம்ம வீடியோஸ்லாம் நெறையா போடணும்னு சொல்லி டெய்லியுமே பார்த்தீங்கன்னா, 1 வீடியோ, 2 வீடியோன்னு சொல்லி நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். இங்க நான் நோட் பண்ணக்கூடிய, அதாவது இங்க நீங்க நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, நெறைய பேருக்கு ஒரு ஃபேஸ் காமிச்சு கேமரா முன்னாடி நின்னு பேசுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரகிளா ஃபேஸ் பண்றாங்க. ஆனா எனக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ட்ட குடுத்தது வந்து இந்த டிக்டாக். டிக்டாக்ல அவங்க என்கிட்ட சொல்றாங்க, "நீ பண்றது நல்லா இருக்கு" அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைகள் எனக்கு வந்து இன்னமும் நம்ம வீடியோ பண்ணணும் அப்படின்னு வருது. கேமரா முன்னாடி நின்னு கேமராவ பார்த்து நான் லிப் சிங்க் பண்றேன். எனக்கு அந்த ஒரு கூச்சமோ, இல்ல ஒரு மாரி ஷையோ எதுவுமே இல்ல. நான் கான்ஃபிடென்ட்டா பண்றேன். ஓகேவா? ஸோ வந்து நான் டெய்லி 1 வீடியோ, 2 வீடியோன்னு சொல்லி நான் போட்டுட்டே இருக்கேன். ஒரு டைம்க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, டிக்டாக் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஓகே ப்ரோ, நீங்க வந்து டிக்டாக்ல வந்து லிப் சிங்க் பண்ணிட்டு இருந்தீங்க. கான்டென்ட் கிரியேஷனா நீங்க வந்து ஒரு வேல்யூ குடுக்குறதுக்குள்ள எப்படி வந்தீங்க அப்படின்னா, நான் வந்து 2022ல வந்து சொன்ன மாரி காலேஜ வந்து கம்ப்ளீட்டா ஓவராலா வந்து நான் காலேஜ வந்து 2022ல வந்து நான் காலேஜ முடிச்சேன். 2019ல நான் காலேஜ் ஜாயின் பண்ணேங்க. ஓகேவா? சாரி நான் மாத்தி எழுதிட்டேன். 2019ல தான் டிக்டாக்லாம் வருது. அந்த டைமுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து டிக்டாக் வந்து 2020ல பேன் ஆயிருச்சுன்னு நெனைக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் டிக்டாக்ன்ற ஒண்ணு இல்ல. நானும் அதெல்லாம் எதுவுமே பண்ணல. நான் ஜஸ்ட் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஜாபுக்கு போணும் அப்படின்னு சொல்லி நான் ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஃபைனல் இயர்ல. அது வந்து 2022. அந்த டைம்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு கம்பெனில செலக்ட் ஆயிட்டேன். அந்த கம்பெனிய பத்தி நான் YouTubeல சர்ச் பண்றேன். YouTubeல சர்ச் பண்றப்ப வீடியோஸ்லாம் போட்டுருக்காங்க. அந்த கம்பெனிய பத்தி வீடியோஸ் போட்டுருக்காங்க. நான் வந்து ஒரு பெர்சன வந்து ரீச் அவுட் பண்ணணும். அதாவது அந்த வீடியோ போட்டிருக்கவர நான் ரீச் அவுட் பண்ணணும். அவர என்னால ரீச் அவுட்டே பண்ண முடியல. அப்ப நான் என்ன பண்றேன்னா, அவரு போட்டிருந்த YT யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்குறேன். ஓகேவா?
யூடியூப் ஷார்ட்ஸ்ல நான் எந்த கம்பெனிக்கு ஜாயின் பண்ணணும்னு நினைச்சனோ அதே கம்பெனில அந்த ஒரு பர்சன் பிளேஸ் ஆகி லேப்டாப்பை அன்பாக்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா, லேப்டாப் அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறாரு, நான் வந்து கம்பெனில செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு. அவர் வந்து ஒரு நார்த் இந்தியன். ஓகேவா, சோ இப்போ நான் வந்து அவர்கிட்ட பேசணும். என்ன பேசணும்னா, இந்த மாதிரி வந்து நான் காலேஜ் படிக்கிறேன், இந்த மாதிரி வந்து நான் செலக்ட் ஆயிட்டேன், ஆனா ஒரு எக்ஸாம்னு சொல்றாங்க, அந்த எக்ஸாம் எப்படி இருக்கும், அது ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குமா இல்ல வந்து எப்படி இருக்கும்ன்றத நான் அவர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னால வந்து அவர் ரீச் பண்ண முடியல. அதனால நான் என்ன பண்றேன்னா, அவர் போட்டிருந்த அந்த ஷார்ட்ஸ் வீடியோக்கு கமெண்ட் பண்றேன். எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் ப்ரோ, இது மாதிரி வந்து என்ன பண்றதுன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கிறேன். அதுக்கு அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஓகேவா, ஏன்னா நிறைய பேர் வந்து யூடியூப்ல பண்றப்ப நிறைய கமெண்ட்ஸ் வரப்ப மிஸ் பண்ணிடுவாங்க. சோ அதனால அவர் எனக்கு பண்ணல. சோ நானா என்ன பண்றேன்னா, நமக்கு எதுவுமே ஐடியா இல்ல, நம்ம குருசு தான் பார்ப்போம்னு சொல்லி நான் அந்த எக்ஸாம்லாம் எழுதுறேன். எண்ட் ஆஃப் த டே வந்து அந்த எக்ஸாம்லாம் நான் கிளியர் பண்ணி ஜாபுக்கு போயிட்டேன். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் எப்படி இந்த ஷார்ட்ஸ், அதாவது வந்து இந்த ஷார்ட்ஸ்ல வந்து போட்டிருந்த பர்சனுக்கு கான்டாக்ட் பண்ண முடியல, நான் கமெண்ட் பண்ணேன், ரிப்ளை பண்ணல. சோ நம்ம ஜாபுக்குள்ள போயிட்டோம். நம்ம அந்த ஜாப் பத்தி ப்ராசஸ்லாம் எப்படி இருந்துச்சு என்னன்றத இன்னொருத்தங்க கிட்ட நம்ம சொல்லலாம், நம்ம மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி அப்பதான் நான் கான்டென்ட் கிரியேஷனுக்குள்ள முழுசா வேல்யூவா குடுக்குறேன். ஓகேவா, அதுவுமே இப்ப நிறைய பேரோட வேல்யூலாம் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க. இப்போ வந்து ஒரு விஷயம் இருக்குன்னா, இப்போ இந்த விஷயத்துல வந்து இப்படிதான் இருந்துச்சு, இந்த ஹிஸ்டரி பேசுறது, இல்லனா ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு சொல்றது, இந்த மாதிரி இருக்கும். நான் என்ன பண்றேன்னா, என் லைஃப்ல நான் அந்த கிராஸ் பண்ணி வந்து ஜர்னியை நான் ஷேர் பண்றேன். ஓகேவா, சோ ஷேர் பண்றேன். அந்த ஒரு அக்கவுண்டோட நேம் பாத்தீங்கன்னா விக்னேஷ் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி நான் வைக்கிறேன். அது என்ன ப்ரோ விக்னேஷ் ரியாலிட்டி, என்னோட நேம் வந்து விக்னேஷ். ரியாலிட்டின்ற ஒரு வேர்டு வந்து நான் எதனால சேர்த்தேன் அப்படின்னா, நிறைய பேரோட வீடியோஸ் நான் பாக்குறப்போ சோஷியல் மீடியால வந்து ஏதோ சும்மா ஒரு கதை சொல்ற மாதிரி இருக்கும், பொய் சொல்ற மாதிரி இருக்கும், அதை வந்து நம்ப முடியாது. இப்போ நீங்க வந்து ஒருத்தவங்க சொல்ற விஷயத்தை நீங்க ட்ரை பண்ணுவீங்க, ஆனா அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா, சோ அந்த ரீசன்னால நம்ம உண்மையை தான் சொல்லணும், நான் என்ன பண்றேனோ எனக்கு எது ஒர்க் அவுட் ஆச்சோ அதை நம்ம ஷேர் பண்ணணும்னு சொல்லி தான் விக்னேஷ் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி நான் வச்சேன். வச்சதுக்கு அப்புறம் நான் யூடியூப்ல வந்து வீடியோஸ் பண்றேன். இது மாதிரி வந்து நான் எப்படி வந்து கம்பெனிக்குள்ள வந்தேன், அது என்னென்ன ப்ராசஸ் இருந்துச்சு, அதை எப்படிலாம் கிளியர் பண்ணலாம்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் எல்லாம் நான் ஷேர் பண்றேன். ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் இந்த வீடியோவை பாக்குறாங்க. தமிழ்லயே அந்த கம்பெனிக்குள்ள போய் போட்ட பர்சன் நானா தான் இருப்பேன். வேற எந்த வீடியோவுமே தமிழ்ல இல்ல. அந்த கம்பெனியை பத்தி கம்ப்ளீட்டா நான் வீடியோ பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமோட லிங்கையும் கொடுத்ததுனால இன்ஸ்டாகிராம்க்கு எல்லாரும் வந்து ரீடைரக்ட் பண்ணி என்கிட்ட பேசுறாங்க. ப்ரோ இது மாதிரி நான் வந்து ஃபைனல் இயர் வந்துட்டேன், அந்த எக்ஸாம் இன்னும் கண்டக்ட் பண்ணல, அந்த எக்ஸாம் நான் போலான்னு இருக்கேன், எனக்கு பயமா இருக்கு எப்படிலாம் கேட்டிருந்தேன். நான் அவங்க எல்லாருக்குமே வந்து கால் பண்ணியோ இல்ல டெக்ஸ்ட்லயோ எனக்கு அந்த டைம்ல ஒரு ஹெல்ப் கிடைக்கல. பட் மத்தவங்களுக்கு நான் ஹெல்ப்ப குடுக்கணும், எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லி எனக்கு எவ்வளவு நாலேஜ் இருந்துச்சோ அது எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். யூடியூப்லயுமே நான் வந்து வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா, ஆனா எனக்கு தெரியாது இது மாதிரி வந்து யூடியூப்ல வந்து வீடியோ பண்ணணும்னா என்ன மாதிரியான ஹூக் வைக்கணும், என்ன மாதிரியான தம்ப்நெயில் வைக்கணும், இந்த மாதிரிலாம் ஐடியாலாம் இல்லைங்க. என்கிட்ட ஒரு நாலேஜ் இருக்கு. அதாவது நான் கிராஸ் பண்ணி வந்த அந்த ஒரு டைம்ல நான் பண்ணியிருக்க விஷயங்கள்ல ஒரு மைண்ட்ல நாலேஜா இருக்கு, அதை நான் வந்து மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா, அதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றேன். ஸோ இது மாதிரி தாங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் யூடியூப் மூலியமா வீடியோஸ் பண்ணி போயிட்டு இருக்கேன். ஓகேவா, இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ நான் என்ன பண்றேன்னா இன்ஸ்டாகிராமுக்கு வரேன். இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா அப்பதான் அந்த டிக்டாக் போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா ரீல்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொண்டு வராங்க. ஓகேவா, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்ன்னு வருது. எனக்கு தெரிஞ்சு இது 2022ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்ட்டா டேட்டாவா ஞாபகம் இல்ல, எந்த இயர் வந்து இந்த ரீல்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னு. ஆனா டிக்டாக் வந்து 2020ல பேன் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பேன் ஆனதுக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல வந்து ரீல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வருது, ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு. அப்ப நான் என்ன பண்றேன்னா, நான் எப்படி வந்து ஜாபுக்குள்ள வந்தேன், நான் வந்து ஜாபுக்குள்ள வரதுக்கு என்னென்னலாம் பண்ணனேன், எப்படிலாம் ஆப்டிடியூட் படிச்சேன், எந்த சேனல் வந்து பெஸ்ட்டான சேனலு, எந்த மாதிரியான சேனல்ல நீங்க இங்கிலீஷ் கத்துக்கலாம்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, வீடியோ நான் பண்ணி பண்ணி போட்டுக்கிட்டே இருக்க எனக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களா, ஃபைனல் இயர் படிப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எனக்கு ஃபாலோவர்ஸா வந்துகிட்டே இருக்காங்க. சரியா, இப்போ ஓவராலா ஒரு 40K ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. சரியா, இப்போ எனக்கு வந்து இந்த 40K ஃபாலோவர்ஸுமே இந்த காலேஜ் படிக்கிறவங்க, காலேஜை முடிச்சதுக்கு அப்புறம் ஜாப் கிடைக்காம இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த கான்டென்ட் கிரியேஷனுக்குள்ள நான் எப்படி வந்தேன், என்ன ரீசன்னால நான் வந்தேன்றது உங்களுக்கு வந்து ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். ஒரு பர்சன் எனக்கு ஹெல்ப் பண்ணல, எனக்கு இருந்த டவுட் அவர் கிளாரிஃபை பண்ணல. ஸோ நான் வந்து மற்றவங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும்னு நினைச்சு நான் கான்டென்ட் கிரியேஷனுக்குள்ள வந்தேன். கான்டென்ட் கிரியேஷனுக்குள்ள நான் கான்ஃபிடென்ட்டா பேசுறேன், கான்ஃபிடென்ட்டா நான் எல்லாமே கேமரா பத்தி பேசுறேன், அப்படி கேமரா பார்த்து நான் பேசுறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் டிக்டாக்ல நான் சும்மா ஒரு ஜாலியா பண்ணிட்டு இருந்த வீடியோ தான். அதுதான் ஒரு விதை மாதிரி. ஓகேவா, ஸோ அந்த ஒரு விதை வந்து டிக்டாக் கொடுத்துச்சு, தென் டிக்டாக் போயிருச்சு, தென் வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்ல இப்போ கரண்டா இருக்கேன். புரிஞ்சா நான் எப்படி கான்டென்ட் கிரியேஷனுக்குள்ள வந்தேன்னு? ஓகே, இப்போ நான் ரஃப் பண்ணிட்டு என்னென்னலாம் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகேவா, ஜஸ்ட் வந்து நான் ரஃப் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து கான்டென்ட் கிரியேஷனுக்குள்ள நீங்க பண்ணலாம் அப்படின்னு இருக்கீங்க. சரியா, இப்போ நீங்க வந்து எந்த லெவல்ல இருக்கீங்க, நீங்க வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா, இல்ல காலேஜ் படிக்கிறீங்களா, இல்ல ஒர்க்கிங்ல இருக்கீங்களா, இல்லனா வந்து பிசினஸ் ஓனரான்னு சொல்லி ஸோ நீங்க அதை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஒரு 4 சைக்கிள்ல நீங்க இருக்கீங்களா, இல்லனா வந்து ஜாப்லெஸ்ஸா, ஓகேவா, ஜாப்லெஸ்ல இருக்கீங்களா அப்படின்றதெல்லாம் நீங்க கம்ப்ளீட்டா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு
இப்போ கான்டென்ட் கிரியேஷனுக்குள்ள வரவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, நான் வந்து ரீச் ஆவணும். சும்மா ஒரு வீடியோ பண்ணி என்ன வந்து ஒரு 100K லைக்ஸ் வரணும். எனக்கு நெறைய ஃபாலோவர்ஸ் வரணும். அது மாரியான மைண்ட் செட்ல நெறைய பேர் கான்டென்ட் கிரியேஷனுக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க. பட் நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன் அப்டின்னா, நீங்க கான்டென்ட் கிரியேஷனுக்குள்ள வந்து ஆக்சுவலா என்ன வந்து உங்கள வந்து அதாவது உங்கள நீங்க எப்படி வந்து பொசிஷன் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்றத நீங்க மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கிறப்ப சும்மா விளாக் மாரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் வரும். உங்களுக்குன்னு வந்து ஒரு நல்ல ஒரு பீப்பிள் வந்து நெறைய பேர் வந்து உங்கள அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. பரவால்லப்பா ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கப்பயே இவ்வளோ விஷயம் பண்றான் அந்த பையன் அப்படின்னு பண்ணுவாங்க. அதுவே நீங்க காலேஜ் படிச்சிட்டு இருக்கப்பயும் இந்த விளாக் மாரி பண்றது இதெல்லாம் பண்ணி மத்தவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றது, இது மாரியான விஷயங்கள்லாம் நீங்க பண்ண உங்களுக்கு நெறைய ஒரு அப்ரிசியேஷன்ஸ் வரும். நெறைய பேர் இது பண்ணுவாங்க. ஆனா, நீங்க வந்து இந்த லைக்ஸ்க்காக, இந்த ஒரு ஃபாலோவர்ஸ்க்காக நீங்க சும்மா அந்த பாட்டு போட்டு நடந்து போறது, இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு கிரிஞ்ச் மாரி நீங்க பண்றீங்க அப்டின்னா, ஒரு கிரிஞ்ச் மீன்ஸ் இன்னொருத்தங்களுக்கு இரிட்டேட் ஆகுற மாரி, இந்த மாரிலாம் நீங்க பண்றப்ப உங்களுக்கு லைக்ஸ் வரும், ஃபாலோவர்ஸ்லாம் வருவாங்க. யாரு உங்கள ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, நீங்க வந்து இங்க கிரிஞ்ச் பண்ணிட்டு இருக்கிற மாரி, இன்னொருத்தங்க இன்னொரு இடத்துல கிரிஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க தான் உங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ நான் வந்து 40K ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? 40K ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு. இந்த ஃபாலோவர்ஸ் எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் படிக்கிறவங்க, ஜாப் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கவங்க, இல்ல ஜாப்ல இல்லாதவங்க, ஜாப் தேடிட்டு இருக்கவங்க, இல்லன்னா காலேஜ் வந்து இந்த ஒரு ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்க பசங்க. இவங்க எல்லாரையும் நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறப்ப, நான் வந்து இது மூலியமா மணி மேக் பண்ண முடியுமான்னா, மணி மேக் பண்ண முடியும். அது எப்படின்னா, காலேஜ் படிக்கிறவங்களுக்கு ஃபைனல் இயர்ல வந்து எப்படி பிளேஸ்மென்ட் வந்து எடுக்கிறது, எப்படி வந்து பேசுறது, இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்கணும்னு சொல்லி, அவங்களுக்கு நான் ஒரு கோர்ஸோ, இல்ல வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸோ நான் கண்டக்ட் பண்ணி, அது மூலியமா நான் மணி மேக் பண்ணலாம். ஆனா, நான் ஐடி ஜாப்க்குள்ள போனதுக்கப்புறம், கம்ப்ளீட்டா போனதுக்கப்புறம், எனக்கு அது செட் ஆகல. நான் ஜாப்ப குவிட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து எடிட்டிங் புடிச்சிருந்துச்சு. ஓகேவா? இப்போ இந்த 40K ஸ்டூடண்ட்ஸ்க்கும் நான் எடிட்டிங்க்கு வந்து என்கிட்ட ஒரு கோர்ஸ் இருக்கு. நீங்க வந்து ஜாயின் பண்ணி படிங்கன்னு சொன்னா அவங்க வாங்க மாட்டாங்க. ஏன்னா, இவங்க எல்லாருமே காலேஜ்ல ஒரு ஐடி ஜாப்க்கு போணும் அப்படின்னு இருக்க பெர்சன்ஸ். சொல்றது புரியுதா? ஏன்னா நான் போட்ட கான்டென்ட் வந்து அது மாரியான கான்டென்ட். சொல்றது புரியுதா? இப்போ நான் வெளி உலகத்துக்கு சொல்லிக்கலாம். எனக்கு வந்து 40,000 பேர் என்ன ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு. பட் ஆக்சுவலா என்னால அதுல சர்வே ஆக முடியுமா? இப்ப நான் வந்து முன்ன வந்து 40Kக்கு எனக்கு ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. நான் ஐடி ஜாப்ல இல்ல. நான் ஐடி ஜாப்ப குவிட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்ப நான் கரண்ட்டா எடிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் உட்கார்ந்துட்டு ஐடி பத்தி நான் பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து மெசேஜஸ் எல்லாமே எப்படி தெரியுமா வரும்? ப்ரோ நான் வந்து ஃபைனல் இயர் படிக்கிறேன் ப்ரோ. நான் வந்து என்ன கோர்ஸ் ப்ரோ எடுக்கலாம்? இது மாதிரியான மெசேஜஸ் தான் எனக்கு வரும். எனக்கு அது வேணாம். ஓகேவா? நான் ஏன்னா அந்த ஃபீல்ட விட்டு நான் வந்துட்டேன். ஸோ இப்ப நான் நியூவான ஒரு ஆடியன்ஸ ரீச் பண்ணணும் அப்படின்னா, அது எதுல பண்ணணும்? நான் எது பண்ண போறேன்? சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஸோ ஐடி பத்தின கான்டென்ட்ட கம்ப்ளீட்டா நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஜாவ குவிட் பண்ணதுக்கு அப்புறம். தென் வந்து நான் எடிட்டிங் பத்தி போடுறேன். ஓகேவா? எடிட்டிங் பத்தி போடுறேன். ஏன்னா எனக்கு எடிட்டிங் புடிக்கும். எடிட்டிங் தான் நான் கெரியரா எடுத்துட்டேன். ஸோ எடிட்டிங்க்கு அப்புறம் நான் போட எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா 50K, 60K, 70K, 100Kன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமான பீப்பிள் என்ன ஃபாலோ பண்றாங்க. இந்த 40K பீப்பிள்ல 10,000 20,000 பீப்பிள அவங்க என்ன அன்ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அன்ஃபாலோ பண்ணி ஏதோ ஒரு கட்டத்துல வந்து அவங்க அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பாங்க. நியூ ஃபாலோவர்ஸ் வரவங்க எல்லாருமே எடிட்டிங் கத்துக்கணும். எடிட்டிங் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கிறவங்க தான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்புறம் வந்து இந்த பிசினஸ் ஓனர்ஸ் வந்து நான் எடிட்டிங் கத்துக்கிட்டு கம்ப்ளீட்டா என்னோட பிசினஸ க்ரோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு இதுலேருந்து நீங்க என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்ப நீங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, காலேஜ் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்ல வந்து வொர்க்கிங், பிசினஸ், ஜாப்லெஸ் எதுல இருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ண போறீங்க? எது உங்களோட டெஸ்டினேஷன்? இப்போ நான் வந்து மத்தவங்களுக்கு எடிட்டிங் சொல்லிக் கொடுக்கணும். தமிழ் கம்யூனிட்டில நிறைய பேர் வந்து ஒரு ப்ராப்பரான எடிட்டர் இல்ல. நான் அவங்களுக்கு எடிட்டிங் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட இப்போதைக்கு இருக்க டெஸ்டினேஷன் அப்படின்னா, அது ரிலேட்டடா தான் நான் கன்டென்ட் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? நான் போயிட்டு ஐடி பத்தியோ, இல்ல ஃபுட் விளாகோ இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன்னா, எனக்கு ஃபாலோவர்ஸ் இன்கிரீஸ் ஆகும். எனக்கு வந்து 100K இருந்த இடத்துல 200K, 300K வரும். என்ன ரீசன்னா, ஃபுட் கான்டென்ட்ட எல்லாருமே பார்ப்பாங்க. ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கவங்களும் பார்ப்பாங்க, காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கவங்களும் பார்ப்பாங்க, பிசினஸ்ல இருக்கவங்க, ஜாப்ல இல்லாதவங்க, 50 வயசு அங்கிள், 50 வயசு பாட்டி எல்லாருமே பார்ப்பாங்க. ஓகேவா? ஆனா என்னோட டெஸ்டினேஷன் என்னது இங்க? கம்ப்ளீட்டா நான் கத்துக்கிட்ட ஸ்கில்ல இன்னொருத்தங்களுக்கு குடுக்கணும். என்னோட கோர்ஸ நான் குடுக்கணும். மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். அது மூலியமா அவங்களும் மணி மேக் பண்ணணும். நானும் மணி மேக் பண்ணணும். இதான் என்னோட டெஸ்டினேஷன் இப்ப இருக்குது. கரண்ட்டா இப்ப நான் பண்ணிட்டு இருக்குது. சோ நான் எடிட்டிங் ரிலேட்டடா தான் கன்டென்ட் கிரியேட் பண்ணணும். அதுதான் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேரும். ஓகேவா? இப்போ நீங்க காலேஜ் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, பிசினஸ் ஓனரா இருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ண போறோம்ன்றத ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் காலேஜ் படிக்கிற டைம்ல எனக்கு வந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணல. நான் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நான் வந்தேன். ஆனா அந்த டைம்ல இப்போ டெஸ்டினேஷன்லாம் யாரும் வைக்கல. ஓகேவா? சும்மா கன்டென்ட் கிரியேட் பண்ணலாம்னு வந்தாங்க. சும்மா நான் வந்து ஒரு வீடியோ பண்றேன். எனக்கு லைக்ஸ் வருது, ஃபாலோவர்ஸ் வருது, கமெண்ட்ஸ் வருதுன்னு சொல்லி வந்திருந்தாங்க. ஆனா இப்ப நீங்க ரீல்ஸ்க்கு ஒரு வீடியோ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா பாருங்க. ஒரு ரீல்ஸ் நீங்க ஒரு வீடியோ 1.5 நிமிஷம் வீடியோ போடுறீங்கன்னா, அந்த வீடியோவோட எண்டுல ஒரு கால் டூ ஆக்ஷன் இருக்கும். சோ இத பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணுமா? என்னோட மாஸ்டர் கிளாஸ ஜாயின் பண்ணுங்க. இத பத்தி நீங்க கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணுமா? என்னோட கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிங்க. இது மாரி ஒரு கால் டூ ஆக்ஷன் இருக்கும். ஓகேவா? எதனால இருக்கும்னா, இப்ப நீங்க ஒரு கான்டென்ட் இப்ப நீங்க பார்க்குற கான்டென்ட்டோ இல்ல இப்ப பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருமே ஒரு பிசினஸ் மோட்டிவ்ல தான் கான்டென்ட் பண்றாங்க. முன்ன இருந்தது வந்து சும்மா ஜாலிக்கு பண்ணுவாங்க. நான் வந்து சும்மா வந்து ஒரு ஜாலியா ரீல்ஸ் பண்றேன். சும்மா ஜாலியா நான் பாட்டு பாடிட்டு இருக்கேன் அப்படின்னு. இப்போ நீங்க இந்த மாரி ஜாலியா பண்ணிட்டு இருக்க மூலியமா உங்களுக்கு எந்த வித நயா பைசாக்கும்
யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா, இப்ப எல்லாருமே ஒரு பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்குறாங்க. இந்த ஒரு வீடியோ மூலியமா நான் என்ன கத்துக்க போறேன்? இந்த ஒரு வீடியோ மூலியமா நான் எப்படி என்னோட கெரியர குரோ பண்ண போறேன்? இது மாரி தான் ஒரு ரிசீவர் வந்து ஒரு கான்டென்ட்ட கன்சியூம் பண்றவங்க அப்படிதான் பார்க்குறாங்க. ஸோ அதனால உங்ககிட்ட என்ன ஸ்கில் இருக்கு? நீங்க எது வந்து டெஸ்டினேஷனா நெனைக்கிறீங்க? இப்ப நீங்க வந்து நான் வீடியோ எடிட்டிங் எடுத்து வீடியோ எடிட்டிங் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து இப்ப நீங்க வந்து இங்கிலீஷ் நல்லா பேசுறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, நான் ஃபைனல் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்காங்க. அவங்களால இங்கிலீஷ கான்ஃபிடென்ட்டா பேச முடியல. அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டா அவங்க பேசாதனால அவங்களுக்கு ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. நான் இப்ப கம்ப்ளீட்டா இங்கிலீஷ் வந்து மத்தவங்களுக்கு எப்படி பேசணும்னு நான் சொல்லி தர போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க வரீங்கன்னா, உங்களோட கான்டென்ட் ஃபுல்லாவே அந்த இங்கிலீஷ் சொல்லி தர மாரியான கான்டென்ட்ட தான் நீங்க போடணும். அப்படி நீங்க போடுறப்ப மட்டும் தான் நீங்க டார்கெட் பண்ண ஆடியன்ஸ் உங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களோட சர்விஸோ இல்ல வந்து உங்களோட ப்ராடக்ட்டையோ நீங்க மத்தவங்க கிட்ட குடுத்து அத வந்து பிசினஸா பண்ணி நீங்க மணி மேக் பண்ண முடியும். அது மூலியமா அவங்க லைஃப்ல அவங்களுக்கு குரோ ஆக முடியும். ஓகேவா? ஒரு ஓவராலா இந்த கான்டென்ட் கிரியேஷனோட டெஸ்டினேஷன நீங்க எப்படி எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நான் சொல்ற ஒரு ஐடியா கிடைச்சிருச்சா? நம்ம என்ன பண்ண போறோமோ அத தான் நீங்க சூஸ் பண்ணணும். அன்வான்டடா எதுவுமே பண்ணாதீங்க. சரியா? ஓகே. நான் வந்து இப்ப ரஃப் பண்ணிக்கிறேன். ரஃப் பண்ணிட்டு தென் வந்து இத பத்தி நான் இன் டெப்த்தா கூட நான் வீடியோ பண்றேன். இன் டெப்த்தா வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இன்னும் டீடைலா நான் வீடியோ பண்றேன். ஓகேவா? இப்போதைக்கு ஒரு ஓவர் வியூவா நான் கம்ப்ளீட்டா ஷேர் பண்ணிடுறேன். இதுலயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். பட் இன்னும் கிடைக்கல, எனக்கு இன்னும் டெப்த்தா வேணும்னாலும் நீங்க மென்ஷன் பண்ணி கேளுங்க. நான் செப்பரேட்டா வீடியோ பண்றேன். சோ வந்து இப்ப நீங்க வந்து என்ன மாரியான ஒரு கேட்ஜெட்ஸ் உங்ககிட்ட இருக்கணும்? என்ன மாரியான விஷயங்கள்? அதாவது வந்து கேமரா இருக்கணுமா? ஃபோன் இருக்கணுமா? அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ வந்து உங்ககிட்ட வந்து கேமரா இருக்குன்னா ஃபைன். கேமரா இருக்கு. என்கிட்ட ஆல்ரெடி கேமரா இருக்கு ப்ரோன்னா ஓகே. இல்ல ப்ரோ என்கிட்ட கேமரா இல்ல. நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபோன் வாங்கலாம்னு இருக்கேன். என்கிட்ட ஃபோனும் இல்ல. இப்ப நான் வந்து ஃபோன் வாங்கலாமா? இல்ல கேமரா வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஃபோன் போறதே குட் தான். ஓகேவா? எல்லாருமே இப்ப iPhone வச்சிருக்காங்க. iPhoneல நல்ல ஒரு கேமரா குவாலிட்டி இருக்கு. நான் வந்து iPhoneஆ நான் யூஸ் பண்ணதில்ல. நான் கேட்ட வர iPhone நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க உங்களோட ஓன் ரிசர்ச் ஏன்னா இது மணி சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ உங்களோட பட்ஜெட்ல எந்த ஃபோன் வாங்கலாம்னு பாருங்க. பட் நீங்க வாங்குற ஃபோன் வந்து கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு 2022, 2019லலாம் பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு மினிமலான உங்ககிட்ட இருக்கிற ஃபோன வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ப யாரும் ஒரு குவாலிட்டியான கன்டென்ட் பண்ணல. ஆனா இப்ப போடுற எல்லாருமே வந்து கேமரா ஒரு ஹை குவாலிட்டியா ஒரு ரூ. 10,00,000 கேமரால ₹1,50,000 கேமரா எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க நீங்க, அதாவது என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களே, நானே எடுத்துட்டு இருக்க கேமராவோட ரேட் பார்த்தீங்கன்னா 1,00,000 பிளஸ் ஓகேவா? சோ இந்த மாரியான ஒரு என்வைரன்மென்ட்ல நம்ம இருக்கோம் அப்படின்றனால, நீங்க வந்து ஃபோன் வாங்குனீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு கேமரா குவாலிட்டி இருக்கிற மாரியான ஃபோன சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ வந்து கேமராவா, ஃபோனா அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். கேமரா இருந்துச்சுன்னா கேமரா பெஸ்ட். ஃபோன் இல்ல ப்ரோ ஃபோன் தான் வாங்க போறேன் அப்படின்னா, ஃபோனே வாங்கிக்கோங்க. கேமரா வாங்க வேணாம். ஒன்ஸ் நீங்க வந்து நல்ல ஒரு ஃபாலோவர்ஸ் இன்கிரீஸ் ஆனதுக்கு அப்புறம் கேமரா வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஓகே. செகண்ட் வந்து மைக்குங்க. மைக் வந்து நான் கான்டென்ட் கிரியேஷன்க்குள்ள வந்தப்ப நான் வாங்குன மைக்கோட பிரைஸ் வந்து ₹900 ஓகேவா? ₹900 ஒரு வயர் மைக் வாங்குனேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஹெட்ஃபோன் வச்சு பேசிட்டு இருந்தேன். ஜஸ்ட் வந்து ஒரு வயர சொருவிட்டு ஹெட்ஃபோன் மூலியமா ஹெட்ஃபோன்ல நடுவுல வந்து ஒரு ஒரு பேசுற மாரி இருக்கும்ல, ஒரு பாக்ஸ் மாரி ஒரு இவ்ளோண்டு அத வச்சு பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ₹900 ஒரு மைக் வாங்குனேன். இப்ப நான் வாங்கியிருக்க மைக்கோட பிரைஸ் வந்து ஒரு 15K நெனைக்கிறேன். 15Kவோ 11Kக்கோ இந்த ஒரு ஹோலிலேண்ட் லார்க் M2 நான் அதோட லிங்க்லாம் கீழ குடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? வாங்க வேணாம். ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. இப்ப நீங்க மைக் வாங்குறீங்கன்னா, ₹1000க்கு மைக் வாங்கிக்கோங்க. ₹1000ஓ இல்ல வந்து ₹2000க்குள்ள வாங்கிக்கோங்க. அதுக்கு ரொம்ப கம்மியா வாங்காதீங்க. எப்படின்னா ஒரு ₹200 ₹300க்குலாம் வாங்காதீங்க. நல்லா இருக்காது. சோ வந்து நீங்க வாங்குற மைக்கு ஒண்ணு 900 பிளஸ் வாங்குங்க. இல்லன்னா வந்து 2000க்குள்ள வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்க இப்ப தான் ஸ்டார்ட் பண்றீங்கன்றனால இந்த ரேஞ்சே ஃபைன் தான். ஓகேவா? சோ வந்து 3 லைட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ நான் வந்து இருக்கிற ரூம் வந்து கம்ப்ளீட்டா வந்து மேல வந்து எங்கேயுமே இந்த இந்த வெளிச்சம் வரும்ல, சூரியன்ல இருந்து வெளிச்சம் வரும்ல, அதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. லைட் போட்டாலும் அந்த டியூப் லைட் வந்து ரொம்ப ஒரு எடுத்து காட்டுற மாரி இல்ல. அதனால நான் வந்து இங்க ஒரு ரிங் லைட் வச்சிருக்கேன். தெரியுதா கண்ணாடில? ஒரு ரிங் லைட் தெரியுதா? இந்த ஒரு ரிங் லைட் இங்க இருக்கு. ரிங் லைட் வந்து நீங்க வாங்கலாம். ரிங் லைட்டுக்கு மேலேயுமே இருக்கு. இந்த கோடாக் லைட்லாம் சொல்லுவாங்க. அதோட பிரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா, லைட்ன்னு எழுதிர்றேன். அதோட பிரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 25K இந்த மாரிலாம் வரும். நீங்க அவ்வளோலாம் வாங்க தேவையில்லங்க. நான் வாங்கியிருக்க லைட்டே வந்து உங்களுக்கு ₹3,500 4,000 வந்துச்சு. ஸோ நீங்க லைட்டிங் வந்து உங்க உங்க வீட்ல நீங்க உட்கார்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க உட்கார்ந்து இப்படி வீடியோ எடுக்குறீங்கன்னா, உங்க ஃபேஸ் நல்லா எடுத்து காட்டுதா? நல்லா ஒரு வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்கான்னு பாருங்க. இல்லாத பட்சத்தில ரிங் லைட் வாங்கிக்கோங்க. இருக்குன்னா வாங்க தேவையில்ல. நீங்க விட்டுருங்க. ஓகேவா? தென் வந்து இப்ப நீங்க வந்து இருக்கிற ரூம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் உட்கார்ந்து பேசலாம் அப்படின்னா, ஃபைன். நீங்க நார்மலா வந்துட்டு விட்டுறலாம். அதுவே வந்து ரொம்ப வந்து எப்படின்னா, ஒரு இப்ப என்னோட வீடுலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இறங்கும். இப்ப நான் கைய மேல தூக்கி இப்படி வச்சேன்னா, மேல இடிக்கும். மேல இருக்குல்ல அந்த ரூஃப் வந்து எனக்கு கையில இடிக்கும். ஸோ வந்து இந்த மாரியான இடத்துல ஏசி இல்லன்னா, என் சட்டை அப்படியே வேர்த்து ஊத்திரும். ஓகேவா? நான் அதனால ஏசி வச்சிருக்கேன்.
உங்களுக்கு நீங்க வந்து இதுக்காக ஏசி வாங்கணும்னு அவசியம் இல்ல. உங்ககிட்ட ஃபேன் இருக்குன்னா, ஃபேன் போட்டு எடுங்க. பட் வந்து நீங்க ஃபேன் போட்டு எடுக்கிறப்போ ஒரு மாரி நாய்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது எல்லாமே நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். வாய்ஸ் குவாலிட்டில போட்டு நீங்க என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். அத பத்தி நான் செப்பரேட்டா பண்றேன். பட் வந்து ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த ஒரு 1 1/2 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லாத பட்சத்தில ஏசி போறதா இருந்தா உங்க ஃபேமிலில எல்லாத்துட்டயும் கேட்டுட்டு கான்டென்ட் கிரியேஷனுக்காகவே நீங்க ஏசி இனிஷியலா வாங்கணுமான்னு கேட்டீங்கன்னா வாங்க தேவையில்ல. ஃபியூச்சர்ல வேணும்னாலும் நீங்க வந்து ஏசி வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப வேர்த்துச்சுன்னா வீடியோ எடுக்க முடியாதுங்க. நான் என்னோட அனுபவத்தில சொல்றேன். ஒரு மாரி நீங்க எது பேசணும்னு நெனச்சீங்கன்னா பேச முடியாது. அப்படியே ஊத்திக்கிட்டே இருக்கும். ரொம்ப வேர்த்து. ஸோ அதனால வந்து இது பண்ணிக்கோங்க. இப்ப வந்து கேட்ஜெட்ஸா பார்த்தா ஃபோனு, இல்ல கேமரா, மைக்கு, லைட்டு இது வந்து வேணாம். ஓகேவா? இது வந்து ஒரு ஆப்ஷனலா வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப மஸ்ட்லாம் கிடையாதுங்க. அதுக்காக போய் ரூ. 40,000 50,000 ஏசி வாங்கிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் ஆப்ஷனல். ஸோ இந்த ஒரு 3 மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லாம அதாவது வந்து இது என்கிட்ட இருக்கு ப்ரோ. இது இல்லாம வேற எது ப்ரோ ரொம்ப ரொம்ப முக்கியம்னு கேட்டீங்கன்னா, அது என்னன்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு வாய். அதாவது உங்க மவுத்து. நீங்க பேசணுங்க ஃபர்ஸ்ட்டு. உங்களுக்கு வந்து நீங்க இன்ட்ரோவர்ட்டா நான் வந்து யார்ட்டயும் பேச மாட்டேன். இன்ட்ரோவர்ட் தானே ஆமா இன்ட்ரோவர்ட் நான் யார்ட்டயும் பேச மாட்டேன். என்கிட்ட வரவங்க கிட்ட தான் மட்டும் பேசுவேன் அப்படின்றத நீங்க ரியாலிட்டில உங்க கிட்ட இருக்கிறவங்க கிட்ட நீங்க அப்படி இருக்கலாம். பட் வந்து ஒரு கான்டென்ட் கிரியேஷனா வந்துட்டா நீங்க எப்படி பேசுறீங்க அப்படின்றது தான் மேட்ரே. ஓகேவா? அத நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு போவீங்க. ஒரு 10 கடை இருக்கும். அதுல 10 கடையில அவங்கள வந்து ஒருத்தவங்க அவங்களோட ப்ராடக்ட்ட வந்து அவங்களோட அந்த ஒரு காய்கறிகளோ அத வச்சு அவங்க வந்து கத்தி கத்தி கூவுவாங்க. அப்படி அவங்க கத்தி கத்தி அவங்க வந்து அந்த அந்த ஒரு பிரைசிங் சொல்றப்ப கிலோ தக்காளி வந்து ரூ. 50 ரூ. 100 இந்த மாரிலாம் சொல்ல உங்க காதுல ஹிட் ஆகி நீங்க அந்த கடைக்கு போவீங்க. அதுவே நீங்க அமைதியா ஒருத்தர் உட்கார்ந்துறான், ஒரு கடைக்கு நம்ம போமாட்டோம். அதாவது நம்ம அவர்ட்ட போய் நம்ம வந்து பிரைசிங் எவ்வளோ என்னன்றத கேட்டுட்டாவது நம்ம வருவோம் பார்த்தீங்களா? அதுக்கு நீங்க உங்க வாய வச்சு கூவுனா மட்டும் தான் உங்கள திரும்பி பார்ப்பாங்க. இப்ப நான் வந்து வீடியோ எடிட்டிங் சொல்லி தரேன் அப்படின்றத நானா என் வாய தொறந்து நான் வீடியோ எடிட்டிங் சொல்லி தரேங்க. வீடியோ எடிட்டிங்ல வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இவ்வளவு விஷயம் நீங்க லேர்ன் பண்ணணும். இதுல மணி மேக் பண்ணனும்னா அதுக்கு நீங்க இது பண்ணணும்னு சொல்லி நான் உட்கார்ந்து கூவுனா மட்டும் தான் என்ன 4 பேர் பார்ப்பாங்க. என்னோட கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிப்பாங்க. அவங்க லைஃப்பும் மாறும். என்னோட லைஃப்பும் மாறும். சொல்றது உங்களுக்கு புரியுதா? சோ அதனால வந்து உங்களோட வாய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஃபன்னுக்கோ விளையாட்டுக்கோ சொல்லலங்க. உண்மையாலுமே பேச தெரிஞ்சா மட்டும் தான் இந்த ஒரு கான்டென்ட் கிரியேஷன்ல உங்களால வந்து ஒரு சர்வைவ் ஆக முடியும். நான் எதுவுமே பேச மாட்டேன். நான் அமைதியா தான் இருப்பேன் அப்படின்னா, நீங்க வந்து இதுல க்ரோ ஆகுறது வந்து ரொம்ப லேட் ஆகும். இப்ப நெறைய பேரோட வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. அவங்க பேசி போட மாட்டாங்க. ஃபேஸ்லெஸ் சேனலா இருக்கும். ஃபேஸ்லெஸ் சேனலா இருந்தா கூட அவங்க பேசுவாங்க. பட் ஒரு சில பேர் வந்து பேசாமயே சும்மா ஒரு வீடியோ மட்டும் ஓடிட்டு இருக்கும். பேக்கிரவுண்ட் மியூசிக் வச்சுட்டு. இது மாரி பண்றீங்கன்னா, உங்க லெவல் ஆஃப் க்ரோ பார்த்தீங்கன்னா இப்ப இதான் ஒரு கிராஃப்னா, ஓகேவா? உங்க உங்க லெவல் வந்து இப்படி தான் இருக்கும். இப்படி தான் போகும். அதுவே நீங்க பேசி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் இங்க போடுறேன். பேசி போடுறீங்கன்னா, உங்க குரோத் இப்படி இருக்கும். சொல்றது உங்களுக்கு புரியுதா? இது எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் சொல்றேன். ஓகேவா? இது எல்லாமே இந்த ChatGPTல இருந்தோ, Googleல இருந்தோ பார்த்துட்டு நான் சொல்லல. என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ அதனால வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இத வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. இப்ப நான் வந்து ரஃப் பண்ணிடுறேன். இப்போ நீஷ்ங்க. நீஷ் அதாவது வந்து இந்த நீஷ் வந்து இப்ப நான் வந்து வீடியோ எடிட்டிங் ரிலேட்டடா பண்ணிட்டு இருக்கேங்க. ஓகேவா? நான் வந்து எடிட்டிங் ரிலேட்டடா என்னோட கான்டென்ட்ட நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எது ரிலேட்டடா பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்றத ஃபர்ஸ்ட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து காலேஜ் படிக்கிறப்ப, சும்மா நான் எடிட் பண்ணிட்டு இருப்பேன். சும்மா ஜாலிக்கு நான் பண்ணுவேன். சும்மா வந்து இமேஜ் எடுத்து டிஜிட்டல் பெயிண்ட் பண்றது, கெயின் மாஸ்டர்ல வந்து PUBG விளையாடுறேன்னா, அந்த PUBGல விளையாடுற பெஸ்ட் ஷாட்ஸ்லாம், அந்த கில் ஷாட்ஸ்லாம் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணி அத எடிட் பண்ணி ஒரு குட்டி ஒரு மேஷப் மாரி பண்றது. இது எல்லாமே நான் ஒரு ஜாலிக்கு பண்ணேன். சொல்றது புரியுதா? இன்னைக்கு நான் அத தான் கெரியரா எடுத்திருக்கேன். ஸோ நீங்க உங்க லைஃப்ல சிம்பிளா மத்தவங்களுக்கு அது ஸ்ட்ரகிளா இருக்கும். உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். நான் சொல்றது நல்லா நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த பாயிண்ட்ட. எனக்கு எடிட்டிங் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே எடிட்டிங்க இன்னொருத்தவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கும். அவங்களுக்கு பண்ணவே தெரியாது. எப்படி கட் பண்ணணும்? என்னன்னே தெரியாது. கான்செப்ட்டே புரியாது. ஆனா எனக்கு அது ரொம்ப ஈஸி. இதே மாரி உங்க லைஃப்ல கஷ்டப்பட்டு நீங்க பண்ணாம, ஈஸியா நீங்க ஒண்ணு பண்ணுவீங்க. அந்த ஈஸியா பண்றது என்னன்றத உட்கார்ந்து யோசிங்க. நான் இந்த எடிட்டிங்க தான் கெரியரா எடுக்க போறேன் அப்படின்றத வந்து கான்டென்ட் கிரியேஷன்க்குள்ள வந்தப்பலாம் நான் ஃபிக்ஸ் பண்ணல. அதுக்கப்புறம் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணேன். அதே மாரி நீங்க உங்க லைஃப்ல எந்த விஷயத்த ரொம்ப ஈஸியா பண்றீங்கன்றத பாருங்க ஃபர்ஸ்ட்டு. இல்லன்னா என்னோட லைஃப்ல நான் என்னென்னலாம் லேர்ன் பண்ணனோ, அத கம்ப்ளீட்டா நான் ஷேர் பண்றேன். ஷேர் பண்ற மூலியமா யாரோ ஒருத்தங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் ப்ரோ. சோ நான் அத நான் பண்றேன். ஃபியூச்சர்ல எனக்கு என்ன தோணுதோ நான் அத பண்ணிக்கிறேன் அப்படின்னா தாராளமா நீங்க பண்ணலாம். ஆனா கிரின்ஜ் மட்டும் பண்ணாதீங்க. இந்த லைக்ஸுக்காக, ஃபாலோவர்ஸ்க்காக நீங்க ஓடாதீங்க. என்னோட வீடியோவ ஒரு எக்ஸாம்பிள் இப்ப இதான் ஒரு வீடியோனா, இந்த வீடியோவ ஒரு 100 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த 100 பேருக்கு ஒரு வேல்யூ கிடைக்குமா? எண்ட் ஆஃப் த டே வந்து வேல்யூ இருந்தா மட்டும் தான் உங்களால ஃபியூச்சர்ல ஒரு சர்விஸையோ, இல்ல ஒரு ப்ராடக்ட்டையோ நீங்க மத்தவங்க கிட்ட குடுக்க முடியும். அது மூலியமா
மூலியமா மணி மேக் பண்ண முடியும். நீங்க சும்மா எல்லாரும் வீடியோ பண்றாங்க, நானும் பண்றேன். கான்டென்ட் கிரியேஷன்க்குள்ள வந்து பண்றேன். நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். நான் பண்ணேன் பார்த்தீங்களா, TikTok டைம்ல வந்து சும்மா TikTokல வீடியோ பண்ணேன். அந்த பொண்ணு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதனால நான் பண்ணேன்னு சொல்லிலாம் நீங்க தயவு செய்து பண்ணாதீங்க. அது வேஸ்ட் ஆஃப் டைம்ங்க. அது உண்மையாலுமே வேஸ்ட். நான் சொல்லிக்கிறேன். நான் பண்ணது வேஸ்ட் தான். ஆனா அந்த கான்ஃபிடென்ட்ட குடுத்தது அந்த TikTok தான். அன்னைக்கு இந்த TikTok இல்லனா நான் வந்து உண்மையாலுமே அந்த பொண்ணுங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும்ன்றதுக்காக தான் அந்த TikTok உள்ள பண்ணேன். பட் ஒரு டைம்ல எனக்கு அந்த TikTok இருந்ததனால தான் கான்ஃபிடென்ட்டா பேச முடிஞ்சுச்சு. சோ அது மாரி நீங்க என்ன கான்டென்ட் பண்ண போறீங்க அப்படின்றத கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு நிதானமா, பொறுமையா டைம் எடுத்து யோசிங்க. ஆனா யோசிச்சுக்கிட்டே மட்டும் இருக்காதீங்க. டைம் போயிரும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஸோ நீஷ் வந்து நான் எடிட்டிங் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க என்னென்ன நீஷ் சூஸ் பண்ணலாம். நான் வேணா செப்பரேட்டா கூட நீஷ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி கூட நான் வந்து ஒரு வீடியோ பண்றேன். வேணும்னா சொல்லுங்க. அதுலருந்து கூட நீங்க ஒண்ணு பிக் பண்ணி கான்டென்ட் கிரியேஷன ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ இந்த நீஷ வந்து நீங்க பண்ணிட்டீங்களா? பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கன்சிஸ்டன்சியா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போதும். ஓகேவா? ஒரு நாளைக்கு ஓகேவா 2 ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ வந்து நீங்க ஈவினிங் டைம்ல போடுறீங்களா? இல்ல வந்து மார்னிங் டைம்ல போடுறீங்களா? இல்ல ஆஃப்டர்நூன் போடுறீங்களான்றது அது உங்களோட ஆடியன்ஸ பொறுத்து. எல்லாருமே மோஸ்ட்லி ஒரு ஜாப் போயிட்டு வீட்டுக்கு வராங்கன்னா, ஒரு 6:30 மணி 7 மணிக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நெறைய பேர் ஆக்டிவா இருப்பாங்க அப்படின்றது நான் பார்த்த வர எனக்கு அப்படிதான் இருக்கு. நான் வந்து எவ்ரி 7 பிஎம்க்கு போடுவேன் நான் வீடியோ. பட் முன்ன வந்து நான் வந்து 5க்கு 4க்குலாம் போட்டுட்டு இருந்தேன். பட் அப்ப இருந்த ஒரு என்கேஜ்மெண்ட்ட விட எனக்கு வந்து ஒரு 7 மணிக்கு அப்புறம் நான் போடுற வீடியோல என்கேஜ்மெண்ட் வருது. ஸோ அதனால வந்து நான் 7 மணிக்கு போடுறேன். டெய்லி ஒரு வீடியோ நீங்க வந்து இனிஷியலா இப்ப தான் கான்டென்ட் கிரியேஷன்க்குள்ள வரீங்கன்னா, கண்டிப்பா நீங்க போட்டே ஆகணும். ஒரு மாசம் ஒரு 30 நாளைக்கு 30 வீடியோ நீங்க போட்டுருக்கணும். அதுல ஏதாவது ஒரு வீடியோ, 2 வீடியோ, 3 வீடியோ இல்ல ஒரு 5, 6 வீடியோ வந்து கிளிக் ஆகி நல்ல வியூஸ் போகும். அது மூலியமா உங்க ப்ரொஃபைலுக்கு நெறைய பேர் வருவாங்க. ஓகேவா? ஸோ அதனால ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவாவது கண்டிப்பா நீங்க போடணும். அதுக்கு தகுந்த மாரி நீங்க அத பிளான் பண்ணிக்கோங்க. தென் வந்து 3 வந்து கன்சிஸ்டன்சி. ஓகேவா? கன்சிஸ்டன்சி கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா வந்து நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2 வீடியோ, 3 வீடியோ இல்ல ஒரு 10 வீடியோ போடுவாங்க. ஃபாலோவர்ஸ் வந்திருக்காது. ஜஸ்ட் விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு. ஸோ நீங்க கன்சிஸ்டன்சியா வீடியோ போட மட்டும் தான் ஏங்க உங்கள பார்க்கணும்? எதனால உங்க வீடியோ ஒருத்தன் பார்க்கணும்? அதுக்கான ரீசன நீங்க குடுக்கணும். இப்ப என் வீடியோ நீங்க பார்க்குறீங்க. பார்க்குற மூலியமா இப்ப இந்த வீடியோ வந்து இப்ப வர ஓடிறது வந்து ஒரு 30 மினிட்ஸ் மேல போயிருச்சு. ஒரு 1 மணி நேரம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 1 மணி நேரம் வீடியோவ நீங்க பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குதுல்ல. ஓகே கான்டென்ட் கிரியேஷன் பண்ணணும்னா அதுக்கு இதெல்லாம் இருக்கணும் போல. இந்த ஒரு ஸ்கில் இருக்கணும் போல. நீங்க ஒரு விஷயத்த இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணு எடுத்துக்கிறீங்கல்ல. அது மாதிரி நீங்க போடுற வீடியோக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் எதனால நீங்க என்னோட வீடியோவ பார்க்கணும்? நான் என்ன உங்களுக்கு குடுக்குறேன்? அத நீங்க குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு ட்ரஸ்டடான ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஆட்டு மந்த மாரி உங்கள ஒரு 1,00,000 பேர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு 10,000 இல்ல ஒரு 1000 இவங்க உங்களுக்குன்னு ஒரு ட்ரஸ்டடான ஃபாலோவர்ஸா இருப்பாங்க. நீங்க என்ன சொல்லி தரீங்களோ, நீங்க எடிட்டிங் சொல்லிக் குடுத்தாலும் சரி, இல்ல வந்து ஒரு கம்யூனிகேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லிக் குடுத்தாலும் சரி, இந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடா இந்த மணி எப்படி மேனேஜ் பண்ணணும், இல்ல விளாக் போட்டா சரி, நீங்க போடுற வீடியோவ உங்கள நம்பி இவரு போட்டா நல்லா இருக்கும்பா. இவரு போடுற வீடியோ மூலியம் தான் என்னோட கெரியர் க்ரோ ஆகுது. நான் இவர்ட்ட கத்துக்கிட்டு தான் நீங்க என்னோட லைஃப்ல இப்படி இருக்கேன்னு சொல்லி உங்களுக்குன்னு விசுவாசமா இருப்பாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் இதான் சொல்லுவேன். அது என்னன்னா எஜுகேஷனல் ரிலேட்டடா நம்ம கான்டென்ட் பண்ணா இன்னொருத்தங்க லைஃப்ல அவங்க க்ரோ ஆகுறதுக்கு நம்ம ஒரு மெயின் ரீசனா நம்ம இருப்போம். நான் லேர்ன் பண்ணேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ நான் லேர்ன் பண்ணேன். அத நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். நீங்க இத இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க. இது மூலியமா நீங்க கான்டென்ட் கிரியேஷன் பண்ணி, கான்டென்ட் கிரியேஷன் மூலியமா நீங்க ஒரு மணி மேக் பண்றீங்க அப்படின்னா, சீரியஸ்லி அந்த ஒரு என் மூலியமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சு அத நீங்க பண்ணியிருக்கீங்கன்றப்ப அது எனக்கு எவ்வளோ ஹேப்பியா இருக்கும். சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஸோ இது மாரி நீங்களும் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு, அது மூலியமா இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறப்ப, இன்னொருத்தவங்க லைஃப்ப உங்களால மாத்த முடியும். இது மாரி கான்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க வந்து சர்விஸோ, இல்ல ப்ராடக்ட்ஸோ இத வந்து உங்களோட ஓன் ப்ராடக்ட்டோ, உங்களோட ஓன் சர்விஸோ நீங்க மத்தவங்களுக்கு குடுக்க முடியும். ஓகேவா? ஸோ வந்து அடுத்தது வந்து எண்ட் ஆஃப் த டே நீங்க எல்லாமே பண்ணி முடிச்சுட்டீங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே மணின்ற ஒண்ணு தேவை. ஓகேவா? அத நல்லா புரிஞ்சுக்கோங்க. மணி இல்லாம ஒரு காலத்துல கான்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. சும்மா ஜாலிக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த ஜாலின்ற வாய்ப்பெல்லாம் கிடையாது. ஒரு வீடியோ இருக்குன்னா நான் சொன்ன மாரி கால் டூ ஆக்ஷன் இருக்கும். இது மாரி என்னோட கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட மாஸ்டர் கிளாஸ் பாருங்க. நான் வந்து இது மாரியான யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். யூடியூப் சேனல்ல போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லி, வீடியோவோட எண்டுல ஒரு கால் டூ ஆக்ஷன் இருக்கும். சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த கால் டூ ஆக்ஷன் நீங்க வந்து குடுக்கணும். குடுத்து உங்களோட கோர்ஸையோ, இல்ல உங்களோட மாஸ்டர் கிளாஸையோ, இல்ல உங்களோட ப்ராடக்ட்டையோ ஒருத்தவங்க வாங்கணும்னா, அதுக்கு நீங்க வந்து வேல்யூ குடுக்கணும். சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு ஜாலியா நீங்க வந்து ஒரு விளாக் பண்ணிடுறீங்க. விளாக் சேனல் வச்சிருக்கீங்க. நீங்க வந்து ஆடியன்ஸ் கூட நல்லா கனெக்ட் ஆகி, நீங்க நல்லா மிங்கிள் ஆகி, நல்லா பேசுறீங்க. நீங்க ஒரு வீடியோ போட்டீங்கன்னா, நல்ல உங்களுக்கு கமெண்ட்ஸ் வருது. பாசிட்டிவான கமெண்ட்ஸ்லாம் வருதுன்னா, நீங்க ஒரு டீ ஷர்ட் வந்து பண்றீங்க. ஓகேவா? ஒரு டீ ஷர்ட் ஒரு ஒயிட் கலர்லயோ, இல்ல பிளாக் கலர்லயோ, இல்ல வாட்டெவர் ஏதாவது ஒரு டீ ஷர்ட் வந்து மத்தவங்களுக்கு இது போய் சேரணும். எனக்கு இந்த டீ ஷர்ட் கிடைக்கல. கஷ்டப்பட்டு தான் இந்த டீ ஷர்ட்ட நான் வாங்குனேன். இதே மாரி எவ்வளோ பேர் இருப்பாங்க. வெளில கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களோட ப்ராப்ளமா நான்
நான் சால்வ் பண்றேன்னு சொல்லி நீங்க வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஷர்ட்ஸ்லாம் வாங்கி ஹோல்சேலா வாங்கி மத்தவங்க கிட்ட ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட், ஒரு சின்ன அமௌண்ட்டா ஒரு ப்ராஃபிட் வச்சு நீங்க மத்தவங்களுக்கு குடுக்குறப்ப, அவங்க உங்ககிட்ட வாங்குவாங்க. ஏன்னா அவங்க உங்ககிட்ட மிங்கிள் ஆயிட்டாங்க. நல்ல ஒரு கனெக்ட் ஆயிட்டாங்க. அவங்க வந்து உங்ககிட்ட வந்து நீங்க போடுற கான்டென்ட்ல அவங்க ட்ரஸ்ட்ட பார்த்துருக்காங்க. அது மூலியமா அவங்க உங்ககிட்ட ப்ராடக்ட்ட வாங்குவாங்க. ஓகேவா? அதுவே நீங்க எஜுகேஷனல் கான்டென்ட்டா பண்றீங்க. நீங்க உங்க லைஃப்ல நீங்க பண்ண எக்ஸ்பீரியன்ஸ சொல்லிக் குடுக்குறது வேற. நான் லேர்ன் பண்ண ஸ்கில்ல சொல்லிக் குடுக்குறது வேற. இப்ப நான் எடிட்டிங் சொல்லிக் குடுக்குறேன் அப்படின்னா, அந்த எடிட்டிங்ல ஒரு விஷயம் இருக்கு. ஓகே. இப்ப நீங்க வந்து எடிட்டிங் கத்துக்கிறீங்க. கத்துக்கிட்டு நீங்க அந்த எடிட்டிங் இன்னொருத்தவங்களுக்கு சர்வீஸா குடுக்குறீங்க. நீங்க மணி மேக் பண்றீங்க. ஸோ, இப்ப நான் வந்து எடிட்டிங் ரிலேட்டடா கான்டென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, நான் வந்து என்னோட கோர்ஸையோ, ப்ராடக்ட்டையோ, எடிட்டிங் ரிலேட்டடா ஏதாவது ப்ராடக்ட்டோ இதெல்லாம் வந்து என்னால சேல் பண்ண முடியும். ஏன்னா, ஆடியன்ஸ் வந்து என்ன ஃபாலோ பண்ணி அவங்க அதுக்கான ரிசல்ட்ட எடுத்து அவங்க லைஃப்ல அவங்க குரோ ஆயிட்டு இருக்காங்கன்றப்ப, நான் இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்கு. நீங்க வந்து என்ன நம்பி நீங்க வாங்கலாம். நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கன்னு நான் சொன்னா, கண்ண மூடி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ, அதுதான் ட்ரஸ்ட். ஸோ, இந்த ஒரு ட்ரஸ்ட் இது எல்லாமே எப்படி கிரியேட் ஆகும்னா, நீங்க போடுற கான்டென்ட்ல தான் இருக்கு. நீங்க என்ன மாரியான கான்டென்ட் போடுறீங்க? நீங்க எப்படி பேசுறீங்க? ஆடியன்ஸ் கூட எப்படி கனெக்ட் பண்றீங்க? இது எல்லாமே ஒரு ஒரு மெயின் ரீசன்ங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் வந்து ரஃப் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ வந்து இப்ப இந்த ட்ரஸ்ட்ன்னு நான் சொன்னத மட்டும் நான் சொல்லி இந்த கிளாஸ கம்ப்ளீட்டா நான் முடிச்சுடுறேன். தென் வந்து இந்த மனி மேக்கிங் பத்தி நான் கம்ப்ளீட்டா லாஸ்ட்ல சொல்றேன். கான்டென்ட் நீங்க பண்றீங்க. ஓகேவா? கான்டென்ட்ல நீங்க வந்து ட்ரஸ்ட்ட கிரியேட் பண்ணணும். ட்ரஸ்ட்ட கிரியேட் பண்ணா மட்டும் தான் உங்களோட ப்ராடக்ட்டோ, இல்ல சர்விஸையோ இன்னொருத்தங்க கிட்ட குடுக்க முடியும். ஓகேவா? இதையோ அவங்க வாங்கிட்டு உங்களுக்கு அதுக்கு அவங்க மணி குடுப்பாங்க. கான்செப்ட் புரியுதா? இதான் நீங்க. நீங்க கான்டென்ட் கிரியேட் பண்றீங்க. கான்டென்ட் கிரியேஷன் மூலியமா ட்ரஸ்ட்ட கிரியேட் பண்றீங்க. ட்ரஸ்ட் கிரியேட் ஆறதுனால மட்டுமே உங்களோட சர்விஸையோ, ப்ராடக்ட்டையோ நீங்க இன்னொருத்தருக்கு குடுக்குறீங்க. அத அவரு வாங்கிட்டு உங்களுக்கு வந்து மணி குடுக்குறாரு. ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இந்த ஒரு ஸ்ட்ரக்சர நீங்க ப்ராப்பரா பண்ணணும் அப்டின்னா, கான்டென்ட் கிரியேஷன்லயே நீங்க வந்து ஒரு பெர்சன் கிட்ட நீங்க எப்படி பேசுறீங்க? என்ன மாரியான கான்டென்ட்ட கிரியேட் பண்றீங்க? அந்த ப்ராப்ளம் யாருக்கு இருக்கு? நீங்க வந்து சால்வ் பண்ற ப்ராப்ளம் வந்து ஸ்கூல் படிக்கிற பையனுக்கா? இல்ல காலேஜ் படிக்கிற பையனுக்கா? இல்ல வந்து ஜாப்ல இருக்கிறவங்களுக்கா? இல்ல ஜாப்ல இல்லாதவங்களுக்கா? இல்ல பிசினஸ் ஓனருக்கா? இது மாரி நீங்க வந்து யாருக்கு சால்வ் பண்றீங்க அப்டின்றத நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? கிளியரா புரிஞ்சுச்சா நான் சொன்னது? அந்த ப்ராப்ளம நீங்க சால்வ் பண்றப்ப உங்களுக்கான டிஎம்ஸ் வருதுன்னா, அந்த டிஎம்ல நீங்க எப்படி பேசுறீங்க? உங்களுக்கு மெசேஜ் பண்றாங்கன்னா, மெசேஜ்ல நீங்க எப்படி பேசுறீங்க அப்டின்றது இருக்கு. இப்போ ஒருத்தர் மெசேஜ் பேசுறாருன்னா, அவருக்கு நீங்க எவ்வளோ பொலைட்டா ஹேண்டில் பண்ணி அவருக்கு நீங்க ரிப்ளை பண்றீங்க? அவருக்கு எப்படி நீங்க ஹெல்ப் பண்றீங்க? அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஓகேவா? உங்ககிட்ட சர்விஸோ, ப்ராடக்ட்டோ இல்லனாலும், உங்களுக்குன்னு சொல்லி நீங்க போடுற வீடியோக்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். ஒரு 50 பேர் உங்களுக்கு மெசேஜ் பண்றாங்க. இந்த 50 பேர்ட்ட நீங்க நல்ல விதமா கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்ப நீங்க ரிப்ளை பண்ணீங்க அப்படின்னா, இந்த 50 பேரோட மைண்ட் செட்ல உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆயிரும். என்கிட்ட இப்ப வரை என்கிட்ட நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. ப்ரோ நான் எவ்வளோ பேருக்கு 100K, 200Kல இருக்கவங்கலாம் மெசேஜ் பண்ணியிருக்கேன். யாருமே ரிப்ளை பண்ணதில்ல. ஆனா நீங்க எனக்கு ரிப்ளை பண்ணியிருக்கீங்க ப்ரோ. எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னவங்கலாம், நான் கோர்ஸ் லான்ச் பண்ணதுக்கப்புறம் என் கோர்ஸ ஜாயின் பண்ணியிருக்காங்க. சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ கான்டென்ட் கிரியேஷன் மூலியமா நான் வேல்யூ குடுக்குறேன். அந்த வேல்யூல உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட்டோ, இல்ல ஏதோ ஹெல்ப் தேவைப்படுது. அது மூலியமா அத நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். அவங்களுக்கு பெர்சனலா மெசேஜ் பண்றேன், கிளாரிஃபை பண்றேன். அது மூலியமா அந்த ஒரு கிளாரிஃபை பண்ற மூலியமா ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகுது. அப்ப என்கிட்ட ப்ராடக்ட்டோ, சர்விஸோ இல்ல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா, ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் கொண்டு வரேன். அந்த ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட்ட அவங்க கண்ண மூடிட்டு வாங்குறாங்க. சொல்றது புரியுதா? சோ இது மாரி நீங்க மணி மேக் பண்ண முடியும். உங்களோட சர்விஸ நீங்க எப்படி குடுக்குறது அப்படின்றதையும் நான் சொல்றேன். சிம்பிளா சொல்லிர்றேன். இப்ப நீங்க போடுற கான்டென்ட்ல இப்ப நீங்க வந்து ஒரு வீடியோ எடிட் பண்றீங்க. நான் வீடியோ எடிட்டிங்னால நான் வீடியோ எடிட்டிங் பத்தியே சொல்றேன். நீங்க வந்து என்ன சர்விஸ் குடுக்குறீங்களோ, அந்த ஒரு சர்விஸ நான் எப்படி என்னோட கிளையன்ட்க்கு குடுத்தேன்? இந்த ஒரு கிளையன்ட் என்கிட்ட இதெல்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் நான் எப்படி கிளாரிஃபை பண்ணேன்? சோ இதெல்லாம் வந்து நீங்க ஜஸ்ட் வந்து ஒரு 1 1/2 நிமிஷம் ரீல்ல இன்னொரு பெர்சன் ஒரு ப்ராப்ளமோட வந்தாங்க. அந்த ப்ராப்ளம நான் எப்படி சால்வ் பண்ணேன்றத பத்தி நீங்க சொல்றீங்க அப்படின்னா, அதே மாரி ஒரு ப்ராப்ளம நீங்க சால்வ் பண்ணீங்கல்ல, அதே மாரி இன்னொருத்தர் ஒரு ப்ராப்ளம் வச்சிருப்பாரு. அவரு உங்ககிட்ட வந்து ரீச் பண்ணுவாரு. நான் வந்து இங்க டயகிராம் வேணா வரைஞ்சு சொல்றேன். இப்ப இதுதான் நீங்க. இது வந்து ஒரு பெர்சன். இவரு ஒரு ப்ராப்ளம் வச்சிருக்காருங்க. ஓகேவா? இவரு வந்து ஒரு ப்ராப்ளம் வச்சிருக்காரு. அந்த ப்ராப்ளம நீங்க சால்வ் பண்றீங்க. ஓகேவா? சால்வ் பண்றீங்க. இத நீங்க வீடியோ பண்றீங்க. எப்படி நான் சால்வ் பண்ணேன்னு சொல்லி நீங்க ஒரு வீடியோ பண்றீங்க. ஓகேவா? அந்த வீடியோவ பார்த்துட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் உங்கள அப்ரோச் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த குரூப் ஆஃப் பீப்பிளுக்கும் இவருக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சோ, அதே ப்ராப்ளம் அவருக்கும் இருக்கும். அவங்களுக்கும் இருக்கும். அவங்க உங்கள ரீச் அவுட் பண்ணுவாங்க. நீங்க உங்களோட சர்விஸ அவங்க எல்லாருக்கும் குடுக்கலாம். கான்செப்ட் புரியுதா? ஸோ இது மாரியும் நீங்க கான்டென்ட் கிரியேஷன் மூலியமா மணி மேக் பண்ண முடியும். உங்க ப்ராடக்ட்டோ, சர்விஸையோ குடுத்து. ஓகேவா? ஸோ வந்து இந்த கான்டென்ட் கிரியேஷன் மூலியமா அதாவது நீங்க வந்து உங்ககிட்ட மைக் இருக்கணும். இதெல்லாம் பத்தி நான் சொன்னது வந்து உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கும். அதாவது ஒண்ணுமே தெரியாம இருந்தேன்னா, ஓகே இதெல்லாம் இருக்கணும் போல அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிருச்சா உங்களுக்கு இப்போ? ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சா? இன் கேஸ் கிடைக்கல, எனக்கு இதுல கிடைக்கல ப்ரோ. ஸ்பெசிஃபிக்
ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இதுல கிடைக்கலன்னா கண்ண மூடிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹேப்பியா அப்கமிங்ல வீடியோஸ் வந்து பண்றேன். ஸோ இதே மாதிரி வந்து போர்டுல வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு குடுக்குறேன். அதேமாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங்ல பார்த்தீங்கன்னா நிறைய இந்த நீஷ் எப்படி சூஸ் பண்ணலாம், வந்து சர்வீஸ் ப்ராடக்ட் என்ன மாதிரியான ப்ராடக்ட் கொண்டு வரலாம், என்ன மாதிரியான சர்வீஸ் கிரியேட் பண்ணலாம், இதெல்லாம் பத்தி கம்ப்ளீட்டா நான் வந்து அப்கமிங்ல வீடியோ பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்டென்ட் கிரியேஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று லாஸ்ட் ஓகேவா, இதை நான் சொல்லி முடிச்சிடுறேன். லாஸ்ட் ஒன் கான்டென்ட் கிரியேஷன்ல நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சராகவே நான் சொல்லிடுறேன். உங்ககிட்ட ஒரு ஃபோனோ கேமராவோ இருக்கு, வீடியோ ஷூட் பண்ணுறீங்க, அந்த வீடியோ ஃபோனில் இருக்குது. அந்த வீடியோவை இப்போ நீங்கள் வந்து இதான் வந்து வேர்ல்டு ஓகேவா, அதாவது இன்டர்நெட்டு, இதில் நீங்கள் போஸ்ட் பண்ணணும். இதில் நீங்கள் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்ககிட்ட கேமரா இருக்குது, நீங்கள் அதில் வீடியோ எடுக்கிறீங்க, அந்த வீடியோ ஃபோனில் இருக்குது. அந்த ஃபோனில் இருக்க வீடியோவை நீங்கள் இப்போ எடிட் பண்ணணும் ஓகேவா. இந்த ஒரு ப்ராப்பராக எடிட் பண்ணி இந்த வீடியோவை நீங்கள் ப்ராப்பராக சோஷியல் மீடியாவில் போடுறப்ப மட்டும் தான் உங்களுக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸோ இல்லை வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினச்சிங்களோ அந்த இன்ஃபர்மேஷனை ப்ராப்பராக இன்னொருத்தங்கிட்ட போய் டெலிவரி பண்ண முடியும் ஓகேவா. ஸோ வீடியோ எடிட்டிங்காக என்னோட மொத்த எக்ஸ்பீரியன்ஸுமே வீடியோ எடிட்டிங் மட்டும் இல்லாமல் கான்டென்ட் கிரியேஷன், பர்சனல் பிராண்டு, கிளைண்ட்ஸு, மார்க்கெட்டிங்கு எல்லாமேங்க. என்னால் சீரியஸ் சொல்லவே முடியல. ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போயிருச்சு. நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணுன்றது கூட அவசியம் இல்லை. இவ்வளோ விஷயம் இருக்குது போலன்றது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் ஓனாக கூட நீங்கள் படிச்சுக்கோங்க. அது எல்லாமே என்னோட மொத்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் பண்ண தப்பு, நான் என்னென்னலாம் கரெக்டாக பண்ணணும் எல்லாத்தையுமே ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்களே, அதை மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அது மூலியமாக கிளைண்ட்ஸ் எடுத்து நிறைய பேர் மணி மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி ஓகேவா. ஸோ நீங்கள் இந்த எடிட்டிங்கை கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும்னா ஜஸ்ட் கீழே லிங்க் இருக்குது, வெப்சைட் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்க. நீங்க ஜாயின் பண்ணலனாலும் பரவாயில்ல, செக் அவுட் பண்ணி பாருங்க ஓகேவா. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த எடிட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்க இந்த எடிட்டிங்கை கத்துக்கிட்டு ப்ராப்பரான எடிட்டிங்கை நீங்க கத்துக்கிட்டு சோஷியல் மீடியால நீங்க போஸ்ட் பண்றப்ப நீங்க என்ன ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அது ப்ராப்பரா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க யாரை டார்கெட் பண்ணீங்களோ அவங்களுக்கு அந்த வீடியோ போய் சேரும் ஓகேவா. அதுக்கு எடிட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப எடிட்டிங் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது சோஷியல் வேல்ல ஓகேவா. ஸோ இந்த சோஷியல் மீடியால நீங்க பார்க்குற எல்லா வீடியோவுமே எடிட்டிங் தான். ஸோ அதனால எடிட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லை அப்படின்னா உங்களால ஒரு ப்ராப்பரான கான்டென்ட்டை டெலிவரி பண்ணவே முடியாதுங்க. நான் ஜஸ்ட் என்னோட கோர்ஸ் நீங்க வாங்கிக்கணும் அதனால தான் நான் சொல்லலை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் சொல்றேன். எடிட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். எடிட்டிங்கை நீங்க கத்து வச்சுக்கோங்க. நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கீங்கன்னா எடிட்டிங்கை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே இப்பெல்லாம் பண்ணணும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுவே நீங்க காலேஜோ ஸ்கூலோ இல்லை வந்து நீங்க ஒர்க்கிங்ல இருக்கீங்க, ஜஸ்ட் வந்து ஒரு பார்ட் டைமான கான்டென்ட் கிரியேஷன் பண்றேன் அப்படின்னாலும் ஓரளவு நல்லா கத்துக்கிட்டு நீங்க வந்து எடிட்டிங்கை நல்லா மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இது மூலியமா கூட நீங்க ஏஜென்சியோ கிளைண்ட்ஸோ ப்ராடக்ட்டோ கூட நீங்க லான்ச் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பத்தி நான் செப்பரேட்டா இன்னொரு வீடியோல சொல்றேன் ஓகேவா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ், இவ்வளோ நீங்க பார்த்ததுக்கு, உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் என்னென்னலாம் சொல்லணும்னு நினைச்சனோ அதெல்லாம் ஓவரால் எல்லாமே கவர் பண்ணிட்டேன் ஓரளவா. பட் வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஸ்பெசிஃபிக்காக பேசினா பெட்டராக இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால நான் அதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணுமோ அதை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அதெல்லாம் நான் எடுத்து செப்பரேட்டாக நான் வீடியோ பண்ணிடுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வெப்சைட் செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்கமிங்கில் நம்ம ஒரு வேல்யூபிளான கான்டென்ட் நான் உங்களை பார்க்க வரேன். பாய்.